வணக்கம். நம்ம யூசுவலா லேப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ காஜினுடைய லீஸ்ட் கவுண்ட்டை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது இந்த கருவியினுடைய மிக குறைந்த அளவு. அதனால இந்த கருவினால் அளக்க முடிந்த மிக குறைந்த அளவு தான் லீஸ்ட் கவுண்ட் அப்படிம்போம். மீட்டர் ஸ்கேல்னா 1 மில்லிமீட்டருங்கிறது லீஸ்ட் கவுண்ட். ஓகேங்களா? இப்ப இந்த லீஸ்ட் கவுண்ட்டை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு ஒரு வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல ஹெட் ஸ்கேல ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்றேன். இப்போ பிட்ச் ஸ்கேலில் 1 மில்லிமீட்டருங்கிறது விசிபிளாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது 0க்கு அப்புறம் 1 மில்லிமீட்டர் தெரியுதா? ஓகே, 0 ஹெட் ஸ்கேலில் 0 லைன் ஹரிசாண்டல் லைனில் மேட்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது 1 மில்லிமீட்டர் இன் பிட்ச் ஸ்கேல். இப்போ திரும்பவும் ஹெட் ஸ்கேலை ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணும்பொழுது 2வது மில்லிமீட்டர் எக்ஸாக்டாக விசிபிள் ஆகும். இங்கே ஹெட் ஸ்கேலை ஒரு முழு ரொட்டேஷன் மேற்கொள்கிறப்ப என்ன ஆகுது, நம்மளுக்கு 2வது மில்லிமீட்டர் விசிபிள். அப்போ ஹெட் ஸ்கேலுங்கிறது ஒரு 100 டிவிஷன்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அடங்கிய 100 டிவிஷன் அடங்கிய ஒரு ஸ்கேல். 1 மில்லிமீட்டர் அப்படியே நகர்றதுக்கு பிட்ச் ஸ்கேலில் 100 டிவிஷன் நகர வேண்டியது. இப்போ 100 ஒரு டிவிஷன் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர் இன் பிட்ச் ஸ்கேல். அப்போ 100 இன்ட்டு 1 டிவிஷன் எழுதலாம். இப்போ எனக்கு 1 டிவிஷன் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், 1 டிவிஷனை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிட்டு 1/100ங்கிறது 0.01 கிடைக்கும். அதான் லீஸ்ட் கவுண்ட். இப்போ வேறு வகையிலையும் இந்த லீஸ்ட் கவுண்ட்டை கண்டுபிடிக்கலாம். கீழே ஃபார்முலா பாருங்கள். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்க்ரூ காஜ் ஈக்குவல் டு pitch divided by total number of divisions on head scale. அதாவது பிட்ச் ஸ்கேலில் 1 மில்லிமீட்டர் நகர்றதுக்கு ஹெட் ஸ்கேலில் எவ்வளோ டிவிஷன் நகர்த்த வேண்டியிருக்கு, 100 டிவிஷன் நகர்த்த வேண்டியிருக்கு. அப்போ 1/100 = 0.01 மில்லிமீட்டர். அல்லது 2 பிட்ச் ஸ்கேலில் 2 மில்லிமீட்டர் நகர்த்தணும்னா ஒரு 2 ரொட்டேஷன் ஹெட் ஸ்கேலில் நகர்த்தணும். அப்போ 200 டிவிஷன் நகரும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக 0.01 மில்லிமீட்டர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக 0.01 மில்லிமீட்டருங்கிறது ஹெட் ஸ்கேலில் உள்ள இந்த 0 கோட்டுக்கும் 1வது கோட்டுக்கும் இடையுள்ள டிஸ்டன்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் அப்படி கிடையாது. ஃபிசிக்கல் மீனிங் அப்படி கிடையாது. ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ், அதாவது 1 மில்லிமீட்டர் இன் பிட்ச் ஸ்கேலை கம்பேர் பண்ணுறப்ப ஹெட் ஸ்கேலில் இந்த 0 கோட்டுக்கும் 1வது கோட்டுக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் 0.01 மில்லிமீட்டர்னு எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.